ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க டைரக்டா ட்ராமாக்குள்ள போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு யான்சி. இப்போ யான்சி பார்ல உட்காந்து பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டை தான் திட்டிட்டு இருக்கா. அந்த குள்ள பயலுக்கு எவ்வளவு கொழுப்பு, என்ன லவ் பண்றேன்னு சொல்லி 6 மாசமா சம்பளமே கொடுக்காம என்கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்திருக்கான். சம்பளம் இல்லாம வேலை பார்க்கறதுக்காக தான் என்ன கூட வச்சுட்டு இருந்திருக்கான்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. அவளோட பாய் ஃப்ரெண்டு ஒரு டிசைன் ஸ்டுடியோ நடத்துறான். அந்த ஸ்டுடியோல ஹீரோயின் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா. அதுவும் சம்பளமே வாங்காம 6 மாசம். ஒரு நாள் இவ டிசைன் ரெடி பண்ணிட்டு வர அவனோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, அவளை நான் காதலிக்கலாம் இல்ல, சம்பளம் இல்லாம ஒரு ஆள் வேலைக்கு வேணும்ல, அதுக்காக தான் கூட வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பான். அது எல்லாத்தையும் கேட்டவுடனே இவளோட மனசே உடஞ்சு போயிட்டு தான் இங்க சரக்கடிக்க வந்திருப்பா. இப்ப இவ இப்படி சரக்கடிச்சுட்டு போதையில நடந்து வந்துட்டு இருக்க ஒரு பையன் மேல இடிச்சிடா. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப இவ அந்த பையனை பார்த்தவன, இதுக்கப்புறம் என் காதலுக்கு நான் உண்மையா இருக்க போறது இல்லைன்னு அவனை கிஸ் பண்ணிட்டு என் கூட ஒன்னா ஸ்டே பண்ணுன்னு சொல்ல அவனையும் இவளை கிஸ் பண்ணிட்டு ரூமை கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணை முழிச்சு பார்த்து போதையில இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேன்னா அமைதியா அந்த இடத்த விட்டு ஓடிட வேண்டியதானே. அவ சைலண்டா அந்த இடத்த விட்டு வந்துடு. இவ போய் கொஞ்ச நேரத்துல ஹீரோ தூங்கி எந்திரிக்கிறான். இப்போ அவன் எந்திரிச்சு பார்க்க அந்த இடத்துல ஒரே கரையா இருக்கு. இப்போ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டுக்கு வந்து மூஞ்செல்லாம் தொடச்சிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் இவளுக்கு என்னென்ன கிஃப்ட் கொடுத்தானோ அது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுறா. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, ஓ மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன்டா அப்படின்னு இவ குப்பையில போட்டுட்டு அவளோட காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு. என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு இவ பார்த்தா இவ கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் புதுசா வந்த ப்ரொஃபசர் கிட்ட டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. அது பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிறா. ஏன்னா அந்த ப்ரொஃபசர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இவ அவனை பார்த்தோன்னா அட கொய்யால இவ ப்ரொஃபசர் அப்படின்ற மாதிரி இவ போக பார்க்க அந்த இதுக்கு இவளோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றானா, அங்க பாத்தியா அவர் தான் புது ப்ரொஃபசர், பார்க்கவே ஹேண்ட்ஸமா இருக்கார்ல, வா அவர்கிட்ட போய் பேசலாம்னு சொல்ல அட அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டு வந்துடுற. இந்த சைடு ஹீரோ இவ்வளவு பாத்துறான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவொடனே என்ன யோசிக்கிறானா, என் கூட ஒன்றா இருந்த பொண்ணு என்னோட ஸ்டூடெண்டா, இப்படி இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் உட்காந்து அவங்க அம்மா கூட ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்க. கூடவே இவளோட ஃப்ரெண்டு இருக்கா. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அவனை பற்றிலாம் கவலைப்படாத, இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கிறது சகஜமான விஷயம் தான். அம்மா உனக்காக பிடிச்ச சூப்பு பண்ணியிருக்கேன் சாப்பிடுமான்னு சொல்ல இவ்வளோ இந்த சூப்பை சாப்பிடலான்னு பார்க்குறா. பார்த்தா அந்த சூப்போட ஸ்மெல் இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னது இது, அம்மா எனக்காக எப்போது பண்ணுற சூப்பு, என்னோட ஃபேவரட் சூப்பு, ஆனால் இதோட ஸ்மெல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி இவ சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு லைட்டாக வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. இப்போ அவ ரெஸ்ட் ரூம்க்கு ஓடி வர பின்னாடி அவளோட ஃப்ரெண்டு ஓடி வந்துடா. என்னடி ஆச்சு, உடம்பு எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லடி காலைல சாப்பிட்டதை ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஹீரோ கூட ஒன்றா இருந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவ இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க அவளோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். புதுசாக வந்திருக்க ப்ரொஃபசர் எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு, அதுவும் ஒன்றை பற்றி தான் கேட்குறாருன்னு சொல்ல அட கொய்யால அப்படின்னா அவருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவ முழிச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சார் அவளுக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை, ஆனால் நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கோன்னு இவ ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா சரி வா நான் உன காலேஜுக்கு கூட்டு போகிறேன், அங்கேயே போய் செக் பண்ணலாம், நம்ம எல்லாரும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, இதுக்கப்புறம் உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அந்த டிசைனிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டு அவளை கூட்டு வந்துடுறா. இப்போ அவளோட ஃப்ரெண்டு ஹீரோனை செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது, நீ சாப்பிட்டு சாப்பாடு தாண்டி ஒத்துக்கல, என்ன அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இதில் உள்ள மாதிரி ஃபாலோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்போ ஹீரோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோனை செக் பண்ணி பார்க்குறான். செக் பண்ணி பார்த்ததுல இவன் ப்ரெக்னெண்டாக இருக்கா அப்படின்ற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். என் கூட ஆஃபீஸ் ரூமுக்கு வான்னு சொல்ல ப்ரொஃபசர் நிலங்க நானும் கூட வரேன்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்ல ஃபர்ஸ்ட் நீ போய் ஒழுங்கா டாக்டருக்கு படிக்கிற வேலை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ இவ்வளோ கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு நீ ப்ரெக்னெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆகிறான். ஆனால் ப்ரொஃபசர் நம்ம 2 பேரும் ஒன் டைம் தான் ஒன்றா இருந்தோம், அப்படி இருக்கிறப்ப எப்படி ப்ரெக்னென்ட் ஆக முடியும்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஒன் டைமாக இருந்தால் என்ன 2 டைமாக இருந்தால் என்ன, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி, நீ ப்ரெக்னெண்டாக தான் இருக்குன்னு சொல்ல ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் மட்டும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் மனசே உடைஞ்சு போயிடும், இந்த ப்ரெக்னென்சியை என்னால் மறைக்கவும் முடியாது, என்னதான் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, எங்க பாரு தப்பு என் மேலே இருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிரு, இந்த குழந்தைய நீ அபார்ஷன் பண்ண நினைச்சா தாராளமா பண்ணிடலாம், அதுக்கான எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆனா ப்ரொஃபசர் அப்படின்னு பேச வர இன்னும் நான் பேசி முடிக்கல, உட்காரு, என்னை லீகலா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த குழந்தைய நம்ம 2 பேரும் அஃபிஷியலா பேத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவர் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்னை பத்தின இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். என்னோட பேரு ஈத்தன், நான் TCMல PhD முடிச்சிருக்கேன், 28 வயசு ஆகுது,
என்னோட அம்மா அப்பா 2 பேருமே இந்த ஃபீல்டில் ப்ரொஃபஸராக தான் இருக்காங்க. அவங்கள பற்றி நீ கவலைப்படாத. 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. மாமனார் கொடுமை, மாமியார் கொடுமைன்னு எதுவும் இருக்காது. இந்த குழந்தைய பெற்று கொடுத்ததுக்கப்புறம் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட தாராளமாக படிக்கலாம். குழந்தைய வீட்டில் இருந்து நான் பார்த்துக்குவேன். என்னாலையும் குழந்தையாலையும் உன்னோட படிப்பை எந்த விதத்துலையும் கேட்டு போகாது. என்ன முடிவு பண்ணுறேன்னு யோசிச்சு சொல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ எப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவளோட தொடையை கிள்ளி பார்க்குறான். இதெல்லாம் கனவா நினைவான்னு எல்லாமே உண்மைதான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா இதை பற்றி என் ஃப்ரெண்டு ஃபோபி கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க, நானே பொறுமையாக எடுத்து சொல்கிறேன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்க அந்த இதுக்கு ஃபோபி ஒரு ப்ரொஃபஸரை கூப்பிட்டு வராங்க. இப்போ அவங்க வந்து என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு இவன் என்னை கூப்பிட்டு வந்தா கூட அவளை நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா நான் அவளை செக் பண்ணிட்டேன், அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்ல எனது அம்மாவானு ஹீரோயின் ஷாக் ஆகிறா. இவரோட பேரண்ட்ஸ் ப்ரொஃபஸர்னு சொன்னார், ஆனால் இதே இடத்துல வேலை பார்ப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு தேவையான மெடிசன் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவன் போய் மெடிசன் எடுத்துட்டு வந்து கொடுக்க இவ்வளோ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காரில் கூப்பிட்டு வச்சு அவ கூட தான் பேசிட்டு இருக்கான். நீ தனியாக எங்கேயும் வெளியே போகாத, எதுவாக இருந்தாலும் உடனே கால் பண்ணி சொல்ல, உன்னோட ஃபோன் நம்பர் கொடுன்னு சொல்ல இவ்வளோ அவளோட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோ ஃபோன் நம்பர்லாம் வாங்கினதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ண அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா இன்னுமா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், ஃபோபிதா கால் பண்ணி சொன்னான், இப்போ உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க நல்லதாமே இருக்கேன்னு இவ்வளோ சொல்கிறா. இப்போவே என்ன யோசிக்கிறானா, எங்கள் அம்மா அப்பா எல்லாமே என்னை பெற்றுக்கிட்டது இந்த ஊரில் உள்ளவங்க தப்பாக தான் பேசுவாங்க, அப்படி இருந்தால் எங்கள் அம்மா என்னை நல்லபடியாக வளர்த்துட்டு இருக்காங்க, இந்த கரையும் வச்சதில்ல, இந்த விஷயம் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பேசாட்டுக்கு அபார்ஷன் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புகிறான், என்னை பார்க்குறதுக்காக இந்த இடத்துக்கு வான்னு. இப்போ இந்த மெசேஜ் பார்த்தோன்னே இவ்வளோ ஹீரோவை பார்க்கறதுக்காக காஃபி ஷாப்க்கு போகிறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்ட்டி எனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணாங்க, அவங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னேன், கொஞ்ச நேரம் கேர்ள் ஃப்ரெண்டாக நடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி கேட்டதை பார்த்தோன்னா அவ ஷாக் ஆகிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட ஆன்ட்டியும் வந்துடுறாங்க. இப்போ அவங்க ஹீரோயினை பார்த்தோன்னே ஏமா உண்மையாகவே நீ இவனோட கேர்ள் ஃப்ரெண்டா, என்னால் நம்பவே முடியல, பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்க, ஸ்கூல்ல எதே படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்க இல்லை காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன்னு இவ்வளோ சொல்கிறான். அவனுக்கு 28 வயசு ஆகுது, இது வரைக்கும் எந்த பொண்ணு கூடவும் சுற்றினதில்ல, உண்மையாகவே நீ கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆன்ட்டி போதும் அவளை பயமுடுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, அவள் காலேஜ்லேயே டாப் ஆன ஸ்டூடெண்ட் தெரியுமா, ரொம்ப நல்லா படிப்பா, அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு தனி டேலண்ட் இருக்கு, டிசைனிங்கில் நேஷனல் லெவலில் வின் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிற எல்லாத்தையும் அவங்க ஆன்ட்டி நம்பிட்டு இருக்காங்க. சரிடா நீ சொல்கிறத நம்புறேன், எங்க பாருமா 2 பேரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, கல்யாணத்துக்கு நான் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் நடத்தி வைப்பேன், உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல, பொறுமையாக லவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த வீட்டு போக ஹீரோவா பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிரு, உன்னை வேணும்னு இப்படி டிஸ்டர்ப் பண்ணல, எனக்கு வேற வழி தெரில அதனால தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் இவ்வளோ சொல்கிறா. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், எதுக்காக அவங்க கிட்ட 2 மாதம் டேட் பண்ணுறதா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம 2 பேருக்கும் ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துச்சுல, அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் கேல்குலேட் பண்ணி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவளுக்கு அன்னைக்கு ஹீரோ கூட ஒன்றா இருந்ததான் ஞாபகம் வருது. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தால் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை நான் ஃபோபியை பார்க்க போகணும், நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவ அவளோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வந்துடுறா. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஏய் ரெஸ்டாரண்ட்டில் உன்னை ப்ரொஃபஸர் கூட பார்த்தேன், அது ப்ரொஃபஸர் தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாண்டி ப்ரொஃபஸர் தான், எதிர்ச்சியாக தான் மீட் பண்ணோம், அவங்க வீட்டில் பிளைண்ட் டேட் போக சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்களாம், அதை என்னை பார்த்து ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்தாரு, அவருக்கு ஃபேக்கான கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்கணுமா, அதான் நானும் நடிச்சு கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல சே இப்படி ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சிருந்ததுன்னு வச்சுக்க, அவங்க முன்னாடியே ப்ரொஃபஸருக்கு கிஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவேன், அதை கேள்விப்பட்டவொடனே நீ ஷாக் ஆகக்கூடாது, ஆக்சுவலாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல என்னது ப்ரெக்னெண்டா, அந்த வீணா போன உன்னோட பாய் ஃப்ரெண்டை நான் சும்மா விட மாட்டேன், அவனை அடிச்சே கொல்றேன் பாரு அப்படின்னு இவ போக பார்க்க ஒரு நிமிஷம் நில்றி, இதுக்கு காரணம் நான் காதலிச்ச பையன் கிடையாது, நம்ம ப்ரொஃபஸர் ஈத்தன் அப்படின்னு சொல்ல என்னது ஈத்தனா அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. ஆக்சுவலாக நான் பாரில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது போதையில் தெரியாமல் ப்ரொஃபஸரை அடிச்சிட்டேன், அன்னைக்கு தான் இந்த சம்பவம் நடந்துச்சு, நான் வேணும்னு எதுவும் பண்ணலடி, தெரியாமல் தான் இதெல்லாம் நடந்துருச்சு, எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரில, இந்த குழந்தைய பெற்றுக்கிறதா இல்லை அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதா, ஒருவேளை அவரை கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த விஷயத்தை பற்றி எங்கள் அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்ல, அவங்க சொல்கிறது தான் நீ கேட்டாகணும்னு சொல்ல சரியாக சொன்னேன், ஆனால் எப்படி ஆரம்பிக்க போகிறேன்னு தெரியலையேன்னு இவன் முழிச்சிட்டு இருக்கேன். இவ சொல்கிறதெல்லாம் கேட்டவனா அவன் ஃப்ரெண்டுக்கு நெஞ்சு வெளியே வர மாதிரி இருக்கு. இப்போ அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணு, ஒருவேளை நீ மட்டும் ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணிட்டுன்னு வச்சுக்க, சந்தோஷப்படுற போது அலே நானாக தான் இருப்பேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் ப்ரொஃபஸரும் ஒரே ஜாலியாக தான் இருப்பீங்க, என்ன நான் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்ல
அமைதியாயிடுறி. எனக்கு எங்க அம்மாவை நினைச்சதா கவலையா இருக்குன்னு சொல்ல, 1000 தான் இருந்தாலும் அவங்க உன்னோட அம்மா. அவங்க மனச கஷ்டப்படுத்தாத மாதிரி சொல்லி புரிய வைன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு தான் வரா. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா, "என்னம்மா ஆச்சு? பார்க்கறதுக்கே டல்லா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் நல்லதா இருக்கேன்னு இவ பேசிட்டு இருக்க. சரி வாம்மா வந்து உட்காரு. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? யாராவது உன்னை புலி பண்ணாங்களா? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்ல, அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்ல." இவங்க இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு அழுகையே வந்துருது. இப்ப அவ அழுதுகிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் எதுவா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லுமா, அதுக்கப்புறம் அழுகலாம். ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னே தெரியலம்மா, அவங்களை கட்டி பிடிச்சிட்டு அழுகுன்னு போல இருந்துச்சுன்னு இவ அழுதுட்டு இருக்கா. அவங்க அம்மா இவளை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சுடா, யாராவது உன்னை புலி பண்ணாங்களா? உனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆனா அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் சொல்ல, அம்மா உன்னை திட்ட மாட்டேன்னா அவங்க அம்மா கேட்க, இவ்வளோ நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்கா. அம்மா அன்னைக்கு நைட்டு நான் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன்னா எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சுன்னே தெரியல. நான் ப்ரெக்னெண்டாக இருக்க விஷயம் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்டே சொன்னேன். ஏன்னா அவர் என்னோட ப்ரொஃபஸராக இருக்காரு. அதுக்கு அவர் 2 ஆப்ஷன் கொடுத்தாரு. ஒன்று அபார்ஷன் பண்ணுறது, இன்னொன்று என்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த குழந்தையை பெற்றுக்கிறது. இது 2ல் என்ன முடிவு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலம்மா. என்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்ல, எங்க பாருமா, இதில் உன்னோட முடிவு தான் ரொம்ப முக்கியம். குழந்தை அப்படின்றது கடவுள் கொடுக்குற பரிசு மாதிரி. அந்த குழந்தைய நீ பெற்றுக்க ஆசைப்பட்டா தாராளமாக பெற்றுக்கலாம். ஒருவேளை பிடிக்கல, உனக்கு படிப்பு தான் முக்கியம், படிக்க ஆசைப்பட்டனா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதுனால அது உன்னோட முடிவு தான். எந்த முடிவு எடுக்கிறதுனால நல்ல முடிவாக யோசி. எந்த முடிவு எடுக்கிறதுனால அது உன்னோட கையில் தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடுன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவளோட அம்மா பார்த்தீங்கன்னா, நீ எந்த முடிவு எடுத்தாலும் அம்மா உனக்கு துணையாக இருப்பேன், அதை மட்டும் மனசில் வச்சுக்கன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் அந்த பையனை கூட்டிட்டு வா, எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசி முடிவு எடுக்கலான்னு சொல்ல, இவ்வளோ ஓகேன்னு சொல்கிறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட பெட்ரூமில் உட்காந்துட்டு அவள் ஃப்ரெண்டு கூட தான் பேசிகிட்டு இருக்கா. அம்மா கிட்டே எல்லாம் உண்மையும் சொல்லிட்டேன்டே, அம்மா இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. உங்கள் அம்மா இந்த உலகத்திலே உள்ள பெஸ்ட்டான அம்மாக்கள் ஒரு ஆள். உங்கள் அம்மா உன் மேலே உயிரே வச்சிருக்காங்க தெரியுமா. நீ தப்பு பண்ணுறப்ப இது நல்லதே கேட்டதுன்னு உனக்கு ஈஸியாக சொல்லி புரிய வச்சிடறாங்க. ஆன்ட்டி கோவப்படாமல் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸரையும் அம்மாவையும் மீட் பண்ண வைக்கணும், அதுக்கான வேலையை பார்க்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இவ ஃப்ரெண்டு கூட பேசி முடிச்சுட்டு அடுத்து ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. எங்கள் அம்மா கிட்ட நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க, அவங்க உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, மீட் பண்ணி பேசினா சரியாயிருன்னு சொல்ல, சரி கண்டிப்பாக ஒரு நாள் 2 பேரோட ஃபேமிலியை கூப்பிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம், நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் என்னை பார்க்க வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ வர்றேன்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு டின்னருக்காக தான் வந்திருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னதை பற்றி யோசிச்சு பார்த்தேன், எங்கள் அம்மா கிட்ட நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் வாழ்க்கை என்னோட முடிவுன்னு சொல்லிட்டாங்க, இந்த குழந்தைய பெற்றுக்கிறதோ அபார்ஷன் பண்ணுறது ஏன் முடிவுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, உங்கள் அம்மா இந்த அளவுக்கு உனக்கு சுதந்திரம் கொடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், குழந்தை பெற்றுக்கிட்டா என்னோட படிப்பு கிட்ட போயிடும், ஒருவேளை குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணால் இந்த குழந்தைய அழிக்க வேண்டிய நிலைமையாயிரும். என்னால் ஒரு குட்டி குழந்தைய அழிக்கணுமான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிட்டா இந்த குழந்தைக்கு நல்ல அம்மாவாக இருப்பானேன்னு எனக்கும் தெரியல, மண்டை ரொம்ப குழம்பி போயிருக்கு, பெற்றுக்கலாமா வேணாமான்னு பயங்கர குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இந்த குழப்பம் இருக்குது, குழந்தைக்கு நல்ல அம்மாவாக இருக்க முடியுமான்னு நீ எப்படி பயப்படுறியோ அதே பயம் எனக்குள்ளே இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னா அதுக்கு காரணம் இந்த குழந்தை மட்டும்தான், மற்றபடி நம்ம 2 பேருக்கும் நடுவில் காதல் கிடையாது. குழந்தைக்காக கல்யாணம் பண்ணிட்டாலும் வாழ்க்கையில் காதல்ன்றது ரொம்ப முக்கியம்ல, எனக்கு அதனால என்ன முடிவு பண்ணுறதுனே தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னும் வேணால டைம் எடுத்துக்க, பொறுமையாக யோசிச்சு முடிவு சொல்லுன்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பொண்ணு நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியல, நம்ம 2 பேருக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது, ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை எப்படி போகுன்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா, பெட்டில் என் கூட ஒன்றா இருந்தியே, அப்போ உனக்கு தோணலையா வாழ்க்கை எப்படி போகுன்னு, அதே மாதிரி தான் வாழ்க்கை பூரா போகுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா போது வாய முடுங்கன்னு வெக்கப்பட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, உன் கையை கூட உன் பல்ஸை செக் பண்ணுறேன்னு இவன் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. ஐயோ, இவர் என்னை டச் பண்ணும்போது என்னோட ஹார்ட் வெளியே வர மாதிரி துடிக்குது, கண்டுபிடிச்சிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்க. நீயும் குழந்தையும் நல்லபடியா இருக்கீங்க, ஆனால் நம்ம குழந்தை எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் செக் பண்ணவே இல்லைல்ல, ஸ்கேன் பண்ணி பார்த்து குழந்தை எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம், நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போகலான்னு இவ்வளோ சொல்லிடுறா. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, என் குழந்தைய பெற்றுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்னை பற்றின விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். எனக்கு சிங்கிள் பேரண்ட் மட்டும்தான். எங்கள் அம்மா சின்னதாக ஒரு டைலர் கடை வச்சுருக்காங்க, வீட்டிலே துணியெல்லாம் தச்சு கொடுப்பாங்க, அப்படி தான் என்னை வளர்த்துட்டு இருந்தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பேக்ரவுண்ட்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் இவ சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான்.
இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க, அதே ஹோட்டல்ல தான் இவளோட எக்ஸுமே இருக்கான். இப்போ அவன் இவள பார்த்தவுடனே, "ஏய் உன்னை இங்க பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்பதான் ஒரு புது கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு வந்தேன். நீ மறுபடியும் என் கூட ஒண்ணு சேர்றது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னமோ பண்ணிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இதுக்கப்புறம் என்னை பார்க்க வராதுன்னு சொல்ல, அவனை பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஏதோ கோவத்துல தெரியாம பேசிட்டேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நம்மளை பத்தி யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோவை ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இவனால தான் அன்னைக்கு நீ குடிச்சிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்றா. சரி எதை பத்தி யோசிக்காத, அமைதியா சாப்பிடு, சாப்பாடு அறியிற போதுன்னு சொல்ல, இவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவளை பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வர, வீட்டில் அவங்க ஆன்ட்டி அம்மானு எல்லாரும் இருக்காங்க. இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா, எங்கட வெளியே போயிட்டு வர, உன் லவரை பார்த்துட்டு வரியா, எப்பதான் அந்த பொண்ணை கூட்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க இப்படி கேட்டவொடனே ஹீரோவோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா, ஆனா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, சீக்கிரமா கூட்டிட்டு வா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு பாட்டி பார்த்தீங்கன்னா, டே இங்க வந்து உட்கார்றா, எந்த பொண்ணு நீ காதலிக்கிற, அவளை உடனே நான் பார்த்தாகணும், எப்போ கூட்டு வருவ அப்படின்னு சொல்லி கேட்க, அவ கொஞ்சம் பிஸியா இருக்கா, ஃப்ரீயானதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வரேன்னு ஹீரோ நைஸா போக பார்க்க, எங்கிட்ட போக பார்க்குற, அவளை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு, சீக்கிரமா கூட்டிட்டு வந்து என் கண்ணில் காட்டுன்னு சொல்ல, சரி பாட்டி கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோங்க எல்லாரையும் சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவ தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா இவளுக்காக ஸ்பெஷலா சூப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, அம்மா டிசைனிங் காம்படிஷன் நடக்க போகுது, அதில் நான் மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் தெரியுமா, இந்த தடவை புது டிசைனாக ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிம்மா உட்காந்து சாப்பிடு, சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்னு சொல்ல இவ்வளோ அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, நீ என்ன முடிவு பண்ணியிருக்க, இந்த குழந்தைய பெற்றுக்கலான் இருக்கியா இல்லை அபார்ஷன் பண்ணலான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நான் இந்த குழந்தைய பெற்றுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேம்மா, இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண எனக்கு மனசு வரலன்னு சொல்ல, சரிம்மா நீ எந்த முடிவு பண்ணாலும் கண்டிப்பாக அம்மா உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அம்மா ஏத்தன் இன்னைக்கு வீட்டுக்கு வராரு, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பாப்பாவை செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீ நல்லா சாப்பிடணும், நீ ஒரு ஆள் கிடையாது 2 ஆளுன்றதை மறந்துடாத, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு உங்கள் வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அம்மா அது கண்டிப்பாக ஈத்தனாக தான் இருக்கணும், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நீங்கள் போய் டோரை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போக, இந்த சைடு இவளோட அம்மா பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா இவன் நினச்ச மாதிரி ஹீரோ தான் வந்திருக்கான். இப்போ அவன் நிறைய கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்து, ஆன்ட்டி என்ன மன்னிச்சிருங்க, நடந்த தப்புக்கு நான் தான் முழு காரணம், தெரியாமல் இந்த தப்பு நடந்துருச்சுன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். பரவாயில்ல இருக்கட்டும் விடுப்பா, நடந்தது நடந்துருச்சு, என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அதுவே போதும், அவள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா, இதை வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க அம்மா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இப்போ ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நாங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல, சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அவங்க அம்மா வழி அனுப்பி வச்சுட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னா, என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக இருந்தால் அதுவே போதும், அவளை தவிர வேறு எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவனுக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட தான் வந்திருக்கான். இப்போ அவங்க இவளை செக் பண்ணி பார்த்துட்டு, இவ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா, எப்படா கல்யாணம் பண்ண, உனக்கு கல்யாணம் பண்ண விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகலை, இனிமேல் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு மறக்காம இன்வைட் பண்ணு, வாமா உன்னை செக் பண்ணணும்னா அவங்க ஹீரோனை கூப்பிட, இவ பயந்துட்டு தெருன்னு முழிக்கிறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் தான் கூட இருக்கேன்ல, பயப்படாம உள்ள போன்னு சொல்லி ஹீரோ வழி அனுப்பி வச்சுட்டு இருக்க. டாக்டர் இவளை செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியா இருக்கா, ரத்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, பிபி கொஞ்சம் லோவா இருக்கு, ஏதாவது ஸ்வீட் கொடுத்தா நல்லா இருக்கும், கேர்ஃபுல்லா பாத்துக்கங்கன்னு சொல்ல ஹீரோவை சரின்னு சொல்லிடுறான். இப்போ டாக்டரை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் கார்ல உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவுக்காக கேக் வாங்கி கொடுக்க இவ்வளவு சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு அவனோட அம்மா தான் கால் பண்ணாங்க. ஏண்டா என் ஃப்ரெண்டு கால் பண்ணான், ஏதோ ஒரு பொண்ணு பிரெக்னன்சி செக்அப்காக கூட்டு வந்தியா, என்னதாண்டா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நீ கிளம்பி வீட்டுக்கு வா, நான் உங்ககிட்ட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் இவளை வீட்டில் விட்டு அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக போறான். ஏண்டா எந்த பொண்ணை கூட்டு போன பிரெக்னன்சி டெஸ்ட்க்கு யார் அவ அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவ பிரெக்னெண்டா இருக்கா, ஆனா அவளால குழந்தைய பாத்துக்க முடியுமா, குழந்தைக்கு நல்ல அம்மாவா இருக்க முடியுமான்னு தெரியல, அந்த குழந்தைய என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லல, அவ என்ன படிச்சிருக்கா, எந்த ஒரு சேர்ந்த பொண்ணுன்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் கிராஜுவேஷன் கூட வாங்கலன்னு ஹீரோ சொல்றான். அட பாவி, உன்னை விட வயசுல இவ்வளவு சின்ன பொண்ணையா நீ காதலிச்சிட்டு இருந்திருக்க, இவ்வளவு பெரிய உண்மையை எதுக்காகடா என்கிட்ட மறைச்ச, எங்க பாரு உங்க 2 பேருக்கு நடுவில் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு, ஆல்ரெடி அவ பிரெக்னெண்டா இருக்கா, இந்த குழந்தைய அவ ஏத்திக்கிட்டு தான் ஆகணும், இந்த குடும்பத்தோட வாரிசை அபார்ஷன் பண்றதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா இதுல நீங்களும் நானும் முடிவெடுக்க கூடாது, குழந்தையோட அம்மா அவதான், அவ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவன அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, சரிடா எந்த முடிவுனாலே நல்ல முடிவா எடுங்க, உன் வாழ்க்கையில நான் தலையிடல, ஆனா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஒரு நாள் இன்ட்ரோ கொடுக்கலாம்ல, ஏண்டா உனக்கு அந்த பொண்ணுக்கும் ஒன் நைட் ஸ்டாண்ட்னு சொன்னேன், அந்த பொண்ணோட மனசுல நீ இடம் பிடிக்கல, இடம் பிடிச்சிருந்தா அவ கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பா,
வந்திருப்பா. டாக்டர் எனக்கு கால் பண்ணும்போதே நான் ஒரு புக்கை ரெடி பண்ணிட்டேன். இந்த புக்கில் பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு இருக்கு. இதை பார்த்து அவளை கரெக்ட் பண்ணி வீட்டுக்கு மருமகளை கொண்டு வர வழியை பாருன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்க. அவங்க அம்மா கடைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. மறக்காம சாப்பிட்டுச்சலாம், அம்மா கடைக்கு போயிட்டு வரேன்னு அவங்க கடைக்கு போன நேரமாக பார்த்து ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தோன்னே எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் சொன்னது உனக்கு கேட்கலையா, உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் உனக்கு ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு ஹீரோ உள்ள வந்து அவளுக்காக ஃப்ரூட்ஸு பேரிச்சம்பளம்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதை ஊட்டி விட்டுட்டு இருக்க. இவ்வளோ அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவர் பக்கத்தில் வரும்போது மட்டும் என் ஹார்ட் ஏன் தான் இவ்வளோ வேகமாக துடிக்குதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இவ சைலண்டாக சாப்பிட்டுட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாப்பாடெல்லாம் சமைச்சு இவளோட வீட்டுக்கே வந்துடுறான். பார்த்தா அந்த இடத்துல இவளோட அம்மா தான் இருக்காங்க. ஆன்ட்டி, அவளுக்காக ஸ்பெஷலாக நான் சூப்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவளுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் இதெல்லாம் மேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பாடு செஞ்சால் சாப்பிட வேண்டாம், அதை மதியமாக சாப்பிட்டுக்கலாம், இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினோட அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வரா. இப்போ அவள் ஹீரோவை பார்த்தோன்னே ஐயோ உள்ளே எதுவும் போடாமல் இப்படியே வந்து நின்றுட்டேனே அப்படின்னு அவள் வைக்கப்பட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓட இவ ஓரதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சாப்பிடலான்னு உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவிலுக்காக சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கான். அது பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எப்படிமா இந்த பையனை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கண்ணாலே சிக்னல் காட்ட அமைதியாக இருங்கம்மா அப்படின்ற மாதிரி இவ சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக இவ ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. அவன் கிளம்பி போய் 1/2 மணி நேரம் ஆகுது. இன்னும் அவனே பார்த்துட்டு இருக்கேன்னு அவங்க அம்மா கலாய்ச்சிட்டு இருக்க. அம்மா சும்மா இருங்கம்மா, இப்பெல்லாம் என்ன கலாய்க்காதீங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் வெக்கப்பட்டுட்டு இந்த இடத்த விட்டு ஓட அதை பார்த்து அவங்க அம்மா சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காம்படிஷனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இவளுக்கு டிசைன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால டிசைனிங் காம்படிஷனில் கலந்துட்டு இருக்கா. இப்போ நம்மளாம் வேறு கோர்ஸ் படித்தாலும் கட்டுரை போட்டி, ஓவிய போட்டின்னு விதவிதமாக வைப்பாங்களே, அது மாதிரி இது டிசைனிங் போட்டி. இவளுக்கு டிசைனிங்கில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால காம்படிஷன் எப்போ நடந்தாலும் இவ கலந்துக்குவா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புது மாடலில் ஒரு ட்ரெஸ்ஸு க்ரியேட் பண்ணலான்னு இவ ட்ராயிங் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ அவனை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ நல்லா டிசைன் பண்ணுவேன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க, எனக்காக ஒரே ஒரு கோட் சூட் டிசைன் பண்ணி தந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை அளவு எடுத்துட்டு இருக்கா. இப்போ அவள் இப்படி அளவு எடுத்துட்டு இருக்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அளவெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நான் டைம் இருக்கும்போது உங்களுக்கு டிசைன் பண்ணி தரேன்னு சொல்ல ஹீரோவை பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும்போது இந்த வேலையை பார்த்துக்கலாம், இப்போ என் கூட வெளியே வா, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகணுன்னு ஹீரோவில் கூட்டிகிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கான். இப்போ இவன் அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தவொன்னே இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்குறதுக்கு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது, நம்ம வேறு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இந்த இடத்துல மீன் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், உனக்காக வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் கூப்பிட்டு வந்தேன், இந்த ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா டிசைனிங் காம்படிஷனுக்காக ஃபேப்ரிக்லாம் நீ சூஸ் பண்ணணும்ல, நான் வேணா ஃபேப்ரிக் சூஸ் பண்ணுறதுக்காக உன்னை கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு சொல்ல, இல்லை வேணாங்க அதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல, சரி இதை நானே உனக்கு எடுத்து தரேன் சாப்பிடுன்னு சொல்லி ஹீரோ சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்க. இவ்வளோ இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவர் என் மனசை ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இவ சாப்பிட்டு முடிக்க ஹீரோவில் கூட்டிட்டு வீட்டுக்கு தான் வரான். இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளோட கையை பிடிக்க இவ ரொம்ப நர்வஸ் ஆகிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்டு கூட தான் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நடந்ததை பற்றி சொல்லிட்டு இருக்க. ஏண்டி என்ன தாண்டி பிளானில் இருக்கீங்கன்னு அவ கேட்குறா. இல்லை இந்த குழந்தைய பெற்றிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனால் எனக்கும் ப்ரொஃபஸருக்கும் செட் ஆகுமா செட் ஆகாதான்னு தெரில, அதான் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன், இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே எங்கள் ரெண்டு பேருக்கும் செட் ஆகுமா செட் ஆகாதான்னு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி முடிவு பண்ணலான்னு இவன் பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு இவங்களோட ப்ரொஃபஸர் வந்துடுறாங்க, ஹீரோவோட அம்மா. அவங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்க. இவங்கள பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேரும் திருன்னு முழிக்கிறாங்க, ஏன்னா அவங்க ஈத்தனோட அம்மா. இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காஃபி குடிக்கிறதுக்காக வந்தேன், என் ஸ்டூடெண்ட் உங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இவங்க ஈத்தனோட அம்மா, அவங்க கிட்ட எதுவும் கிறுக்குத்தனமா பேசிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவ பயந்து போய் முழிச்சிட்டு இருக்க. அவங்க அம்மா ஹீரோயினை பார்க்குறாங்க, இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்கள பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இங்கேயும் சாப்பிடுங்க, பில்லை நான் கொடுக்குறேன்னு சொல்ல, இல்லை வேணாம் ப்ரொஃபஸர், எங்கள் ரெண்டு பேருக்கும் முக்கியமான வேலை இருக்குது, காம்படிஷனுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் ஆகணும், அதனால நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் தனியாக வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏண்டி ஒரு வேளை நான் யாருன்றதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாருக்கு தெரியும், மாப்பிள்ளை சொன்னாரே என்ன
பண்ணமோ அது மாப்பிள்ளைக்கு தான் தெரியும். ப்ரொஃபஸரை பார்த்தாலே பயமா இருக்குன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஹீரோதா கால் பண்ணா. இப்பவே கால் பண்ணி நீ எங்க இருக்குன்னு சொல்லி நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல வேண்டாம், நானும் என்னோட ஃப்ரெண்டு ஷாப்பிங்ல தான் இருக்கோம், நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, அட்ரஸை மட்டும் சென்ட் பண்ணுன்னு ஹீரோ சொல்ல இவ்வளோ சரின்னா அட்ரஸை சென்ட் பண்ணுறான். இப்போவே இப்படி சென்ட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்தோன்னா அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா என்னடி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறார் போல, உன் மேலே ரொம்ப காதலில் இருக்காருன்னு அவ கலாய்ச்சிட்டு இருக்கா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவர் இவ்வளவோ பண்ணுறாருன்னா அந்த குழந்தைக்காக தான் பண்ணுறாருன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹிரதா வரான். அவனை பார்த்தவன ஃபோபியை பார்த்தீங்கன்னா ஹாய் ப்ரொஃபஸர், உங்களை பார்த்ததுல சந்தோஷம், இவ்வளோ நீங்களே நல்லபடியாக பார்த்துக்காங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு ஓட அடி பாவி இப்படி கழட்டி விட்டுட்டு போறியடி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவை காஃபி ஷாப்பில் பார்த்தேன், என்னை பற்றி அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களுக்கு உன்னை பற்றி தெரியாது, ஆனால் சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு நீந்தான்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது, பார்க்க தான் கொஞ்சம் பயமாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோ சொல்கிறத கேட்டுட்டு ஹீரோ கூட ஒன்றா வந்துட்டுருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து அவளோட வீட்டில் ட்ராப் பண்ண. இவ்வளோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ப்ரொஃபஸர், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங்கள் பாரு ஃபஸ்ட்டு 3 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பார்த்து பத்திரமா உள்ள போன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு உள்ள வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி உள்ள வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட அம்மாவுமே வந்துடுறாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அவள் வெளியே ஷாப்பிங் போயிருந்தா, அதை அவளை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, உங்கள் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன், என் பொண்ணு மேலே இவ்வளோ கேரிங்காக இருக்கிறதுக்கான அவள் வயிற்றில் இருக்க குழந்தை தானே, அவளை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவில் இருந்தால் அதை என்கிட்ட சொல்லுங்கள், ஒருவேளை இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணணும்னு நீங்களும் உங்களோட ஃபேமிலி நினச்சா இந்த வீட்டு பக்கமே வராதீங்க, என் பொண்ணையும் குழந்தையும் பார்த்துக்க என்னால் முடியும், நான் சிங்கிள் பேரண்டாக இருந்து தான் என் பொண்ணை வளர்த்துருக்கேன், குழந்தை வளர்க்குறது ஒன்றும் எனக்கு பெருசாக இருக்காது, என் பொண்ணை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தால் யாரும் இந்த பக்கம் வராதிங்க, ஏன்னா எனக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணுன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஆண்டி, நான் எதுக்காக அவளை பார்க்க வரேன்னா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளோட மனசை வின் பண்ணணும்னு நினைக்கிறேன், 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும், அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன், இது எல்லாமே குழந்தைக்காக மட்டும் கிடையாது, உங்கள் பொண்ணை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு, அதனால தான் நான் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட காதலுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவனோ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா உனக்கு லக்கு இருந்தால் உன் காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், இதில் என்னால் எந்த உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்கு குழந்தை உருவாயிருக்குன்னா அது நீங்கள் ஆசைப்பட்டு உருவாகல, ஒரு ஆக்சிடென்ட்ல தான் உருவாயிருக்கு, எந்த முடிவு எடுத்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் அழுதுட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா தான் வந்து இவ கூட பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஏத்தனை பற்றி என்னம்மா நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா அவர் என்ன நல்லா தான் பார்த்துக்கிறாரு, ஆனால் அவர் இது பண்ணுறது எல்லாத்துக்கும் அவரோட குழந்தை தானே, இந்த குழந்தைக்காக தான் அவர் நல்லா பார்த்துக்கிறாரு, மற்றபடி எங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த காதலும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா காதல் வரணும்னா 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, மனசு விட்டு பேசுங்க, அப்போ தானே காதல் வரும், எடுத்தவொடனே எப்படி காதல் வரும், என் பொண்ணை எந்த பையன் தான் பிடிக்கலன்னு சொல்லுவான், எல்லா பையனுக்கும் என் பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அம்மா இந்த காலத்தில் அம்மா அப்பா ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா கூட இந்த அளவுக்கு குழந்தைய சந்தோஷமாக வளர்க்க முடியுமான்னு தெரில, அவ்வளோ சந்தோஷத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க, இதே அளவுக்கு சந்தோஷத்தை என்னால் என் குழந்தைக்கே கொடுக்க முடியும் நம்பிக்கை இருக்குது, ஆனால் ஏத்தனை கல்யாணம் பண்ணுறதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும், என் மனசில் அவருக்கு இடம் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்ல தாராளமாக டைம் எடுத்துக்க, ஒருவேளை உன் மனசில் இந்த பையன் வரலாட்டியே பிரச்சனை இல்லை, அம்மா எப்போவும் கூட இருப்பேன்னு சொல்ல இவங்க இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோயின் பாசத்தோடு அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளு, வேறு யாரும் சொல்கிறதே கேட்காதுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க. அவளுக்கு ஈத்தன் தான் கால் பண்ணா. இப்போ அவன் கால் பண்ணி உன்னை மீட் பண்ணனு வரியா அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளோ வரேன்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட தங்கச்சி தான் வரா. இப்போ அவன் இன்னும் பார்த்தோன்னே எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஒரு முக்கியமான ஆளை பார்க்கறதுக்காக போகிறேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்ல முக்கியமான ஆளா, ஏய் டேட்டுக்கு தானே போகிற, என்னை கூட்டு பாப்பா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது ஒன்றும் அஃபிஷியல் டேட்லாம் கிடையாது, இப்போதைக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், நீ அதனால் வராதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் என்னை கூட்டு போனால் அவளை பேசி கரெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது உதவியாக இருக்கும்ல, தயவு செஞ்சு கூட்டு போன்னு சொல்ல சரி வந்து தலை அப்படின்னு ஹீரோவும் கூட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் பார்க்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோயினும் வந்துடுறா. இப்போ இவளை பார்த்தவொடனே நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க எப்படி பேசிட்டு இருக்க. என்னோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா உன்னை பார்த்ததில்ல சந்தோஷம், நான் அவனோட கசின்பா, தங்கச்சி மாதிரி 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளுக்கு ஹாய் சொல்லிட்டு இருக்கா.
இப்போவில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கையில் வச்சிருக்கா வாட்டர் கேனை பார்க்குறா. என்ன கையில் ஏதோ ஜூஸ் மாதிரி இருக்கு, உன் ஆளுக்காக கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி இவ கலாய்ச்சிட்டு இருக்க. ஆமாம் எனக்காக தான் கொண்டு வந்தா, கூட நான் குடிக்கிறேன்னு ஹீரோ வாங்கி குடிச்சிட்டு இருக்க. என்ன இவர் நான் கொண்டு வந்த ஜூஸை இவர் குடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா வாங்கப்பா அவங்க 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், சூப்பரான கப்பலாக இருக்கீங்கன்னா அவ நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க. ஹீரோவை மேலே கையை போட்டுட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட காலர் சரியாகவே இல்லை, அதை கொஞ்சம் சரி பண்ணி விடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த காலரை சரி பண்ணி விட்டுட்டு இருக்க. இவ வளைச்சு 2 பேரையும் போட்டோ எடுத்துறா. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க 2 பேரும் சுத்தி பாருங்க, நான் அந்த பக்கம் போய் சுத்தி பாக்குறேன்னு அவங்க 2 பேரையும் தனியா கழட்டி விட்டு ஓடி வந்துடுறா. இவன் இப்படி ஓடி போனதை பார்த்த உடனே ஹீரோவை பாத்தீங்கன்னா அவ இப்படிதான் துருத்துருன்னு இருப்பான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ரொம்ப காமெடியாவும் இருக்காங்க, எல்லார்கிட்டே ரொம்ப ஈஸியாவும் பழகுறாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் மனசுல உள்ள காதலை பத்தி தான் அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, குழந்தைக்காக ஒன்னும் பிடிக்கல, எனக்கு உண்மையாவே உன்னை பிடிச்சிருக்கு, இந்த குழந்தைய கொஞ்சம் தூரமா தள்ளி வச்சுட்டு நம்ம 2 பேரும் மனசை விட்டு பேசலாமா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தா உன்னையும் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்குவேன், நான் உனக்கு ப்ரொப்போஸ் பண்றேன், பயப்படாத, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன், என்ன நினைச்சு நீ பயப்படணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவனா அவளை பாத்தீங்கன்னா நீங்க என்கிட்ட இவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த குழந்தை தானே, குழந்தைக்காக தானே என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம 2 பேருக்கும் நடுவில் நடந்தது ஆக்சிடென்டா இருந்தாலும் நான் உன்னை மனசார காதலிக்கிறேன், உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் யாருன்னு கண்டிப்பா உனக்கு ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லி ஹீரோவே மனசுல உள்ள காதலை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு தூரமா இருந்து இது எல்லாத்தையும் என்னோட தங்கச்சி போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரையும் போட்டோ எடுத்து வீட்டுல உள்ளவங்க கிட்ட காசு வாங்கிட வேண்டியதான், இந்த மாசம் செலவுக்கே மிச்சமாகும் அப்படின்ற மாதிரி இவ போட்டோ எடுத்து எல்லாத்தையும் அவங்க அம்மாக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்கா. இப்போ இவன் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு அனுப்பி வச்சுட்டு அம்மா ஃபோட்டோவில் பாருங்க அண்ணா அவன் ஆள் கூட இருக்கான், இதுக்காக எனக்கு ஏதாவது போனஸ் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல. கவலைப்படாத தங்கம், இன்னைக்கு நீ பார்த்த வேலைக்காக கண்டிப்பாக உனக்கு போனஸ் இருக்குன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. சூப்பர், இதுக்காக தானே நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு இப்போ அவள் ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோ கிட்ட ஓடி வந்துடா. இப்போ இவன் ஹீரோ கிட்ட ஓடி வந்து என்ன சொல்றனா, எனக்கு வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அம்மா கால் பண்ணி கூப்பிட்டாங்க, அதனால நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன், நீங்கள் 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன்னை பார்க்கறதுக்கே டயர்டா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க. லைட்டா ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்கு, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா அங்க வரியான்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். இப்ப அவங்க 2 பேரும் சோஃபால உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவை பக்கத்துல தள்ளி வர இவ இந்த பக்கம் தள்ளி போயிடா. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா எது வேணாலும் கூச்சப்படாம கேளுன்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோனுக்கு பயங்கரமா அந்த இடத்துல வேர்க்குது. அதை பார்த்த உடனே ஹீரோவை பாத்தீங்கன்னா உனக்கு ரொம்ப வேர்க்குதுன்னா நீ வேணா போய் குளிச்சுட்டு வா, குளிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல எனது குளிக்கவான்னு இவ ஷாக் ஆகிறா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா நான் ப்ரெக்னெண்டாக இருக்கிறதுனால இவர் கண்டிப்பாக எதுவும் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன், நம்பிக்கையாக போக வேண்டியதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றேன்னா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு குளிக்கிறதுக்காக போறா. இப்போ அவள் குளிச்சுட்டு ஹீரோவோட சட்டையை போட்டு வந்துட்டு இருக்க. அவளுக்கு தூக்கமாக வருது. அது பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னாச்சு தூக்கமாக வருதா, வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறமா வந்து உன்னை எழுப்புறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு பெட்ரூம்க்கு வந்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ இவன் இப்படி தூங்கிட்டு இருக்க. ஹீரோ அவளுக்கு கிஸ் பண்ணிட்டு அவனை பக்கத்துலேயே உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு பார்க்க பக்கத்தில் ஹீரோ தான் இருக்கான். இப்போ அவள் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவளோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட வீட்டில் உட்காந்து ஹீரோவை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஒரு கம்பெனில இருந்து தான் கால் பண்ணுறாங்க. இவ நேஷனல் லெவலில் ஒரு அவார்ட் வின் பண்ணா இல்லையா, அந்த டிசைன் அந்த கம்பெனி கூட இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கான்ட்ராக்ட் போட்டான்னு. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அது என்னோட டிசைன், என் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் கான்ட்ராக்ட் போகலான்னு இவ கேட்டுட்டு இருக்க. சாரி மேடம், பணத்துக்காக வித்துட்டாங்க, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு அவார்ட் வின் பண்ணதை காசுக்காக இப்படி பண்ணிட்டானே, இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு இவ ஹீரோக்கு கால் பண்ணி நடந்த பிரச்சனையை பற்றி சொல்கிறா. நான் கஷ்டப்பட்டு அவார்ட் வின் பண்ண அந்த டிராயிங்கை அவன் பணத்துக்காக வித்துட்டான், என்ன பண்ணுறதுனே தெரியல, உங்களால் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுறேன்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு லாயரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். இப்போ லாயர் இவனை பார்த்தோன்னே என்னாச்சு, யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரு முக்கியமான பிரச்சனைக்காக வந்திருக்கோன்னு இவங்க பிரச்சனை பற்றி சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் டிராயிங் பண்ணேன், அது என்னோட டிராயிங் அப்படின்றதுக்கான எல்லா எவிடன்ஸும் இதில் இருக்குன்னு ஒரு பென்ட்ரைவை கொடுத்துட்ருக்க. எவிடன்ஸ் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் தைரியமாக போங்கன்னு அவர் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா லாயரை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போக அவங்கம்மா பார்த்தீங்கன்னா என்னம்மா அந்த பையன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்க, போகிற போக்க பார்த்தா அவனை தான் நீ கல்யாணம் பண்ணுவ போலன்னு இவங்க கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க இப்படி கலாய்ச்சிட்டு இருக்க ஹீரோனை பார்த்தீங்கன்னா அட போங்கம்மா நான் போய் தைக்கிற வேலையை பார்க்குறேன்னு
அவ உள்ள வந்துட்டு இருக்க இந்த சைடு வெளியில ஒரு ஆளு ஃபோன் பேசிட்டு இந்த பக்கம் திரும்புறாரு. அவர் ஹீரோயினோட அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஒன்னதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த டைலர் கடை உன்னோடதா? உன்னை எங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. 21 வருஷம் 6 மாசம் 15 நாள் ஆகுது. இவ்வளோ நாள் நான் ஒன்று தான் தேடிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில் போய் விசாரித்தேன். அந்த இடத்த விட்டு நீ வெளியே வந்துட்டதா சொல்லிட்டாங்க. எங்கே போனேன்னு ஒவ்வொரு நாளும் தேடிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. இவ்வளோ வருஷம் கழிச்சு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்க. உங்களை பார்த்ததுலேயும் ரொம்ப சந்தோஷம்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட அம்மாவை பார்த்தீங்கன்னா 21 வருஷம் கடந்து போயிடுச்சு. இவருக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு இருக்கும். இதுக்கப்புறம் இவரை பார்க்காம இருக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அவரை பார்த்தீங்கன்னா கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத, உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன்னு இவங்க போகும்போது திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம இருக்கிறதா நல்லதுன்னு இவங்க கடைக்கில வந்துட்டு இருக்க. வந்து பார்த்தா ஹீரோயின் வயிற்று வலியில் உட்காந்துட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே இவங்களை பார்த்தீங்கன்னா என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா என்னன்னே தெரியல வயிறு வலிக்குதுன்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவர் தான் வராரு. என் கார் வெளியே நிற்கிது, வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு சொல்ல அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு இவங்க கூட ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுக்கப்புறம் டாக்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கார்டு அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல அவரும் சரின்னு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக போகிறாரு. இப்போ இந்த சைடு டாக்டர் பார்த்தீங்கன்னா கோல்டாக ஏதாவது சாப்பிட்ருக்கீங்க, அதான் அவங்களுக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ இந்த விஷயத்த நான் எப்படி மறந்து போனேன், சாரிம்மா அம்மா தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மான்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவர் தான் வராரு. இப்போ அவர் ஹீரோனோட டேட் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் பார்த்தவொன்னே நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணிட்டு நான் ஃபாரின் போய் 9 மாதம் கழிச்சு இந்த பொண்ணு பிறந்திருக்கா, ஒருவேளை இந்த பொண்ணு என்னோட பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து ஆன்சி என்னாச்சு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை நினச்சி கவலைப்படாதீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா பயப்படாதச்சுல எதுவாகாதுன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா சாரி உன்னை நான் ஒழுங்காக பார்த்துக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்பெல்லாம் நடந்துச்சுன்னு ஹீரோ சாரி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், நானும் இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம், உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா என் ஃபேமிலியை மீட் பண்ணலாம்ல, அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி கேட்டோன்னா அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. என்னதான் அவங்க அம்மா ஓகே சொன்னாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை விட்டு போயிடுவா இல்லையா, அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அம்மா கவலையாக இருக்காங்க பாருங்கன்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்கிறானா, ஆன்ட்டி அவளை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அவள் உங்களோட பொண்ணு தான், இவளை எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களோ அதுக்கடுத்து நீங்கள் உங்களோட பேரு குழந்தைய பார்த்துக்குவீங்கன்னு ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு, அம்மா நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, உங்களை விட நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் கூடவே தான் இருப்பேன்னு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிறா. இப்போ அவளோட அம்மாவை பார்த்தீங்கன்னா நான் தான் அப்பா எல்லாமே என் குழந்தைய கஷ்டப்படுத்திருக்கேன், அவளோட குழந்தைய அப்படி வளரக்கூடாது, அவளோட குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ண அந்த ஆளை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அம்மா ஒரு ஆள் கூட பேசிட்டு இருந்தாங்களே அந்த ஆள் தான். அவர் வேற யாரும் கிடையாது, இவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரும் 21 வருஷத்துக்கு முன்னாடி டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட அப்பாவே இவர் தான். அவரோட ஃபோனில் கூட அவங்க அம்மாவும் இவரும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை தான் இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருக்காரு. இப்போ இவரை பார்த்தீங்கன்னா அவள் என்னோட பொண்ணு இல்லை, என்னோட பொண்ணு இல்லை அப்படின்னு இவர் கேம் விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு ஹீரோயினை பார்த்த உடனே சந்தேகம் வந்துருச்சு. இப்போ இவரை பார்த்தீங்கன்னா என்ன என்னோட பொண்ணு இல்லைன்னு வருது, ஆனால் அவள் பேருக்கு பின்னாடி அவங்க அம்மா பேர் தான் வச்சிருக்கா. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு 9 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் ஃபாரின் போனேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதுக்கு முன்னாடி நான் அவங்களை தானே டேட் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அவள் என்னோட பொண்ணாக இருக்கதா வாய்ப்பு இருக்குன்னு இவர் குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. அவருக்கு அவரோட ஆளுங்க தான் கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பார் போல இவர். இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா சார் அவங்கள பற்றி விசாரிச்சுட்டு இத்தனை வருஷத்தில் அவங்க கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொல்ல அவங்க இப்படி சொந்த கேட்டோன்னே இவருக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ அவரை பார்த்தீங்கன்னா நான் ஃபாரின் போன நேரமாக பார்த்து நீ ப்ரெக்னென்ட் ஆயிருக்க, என் குழந்தைய பெற்றுக்கிறதுக்காக ஊரை விட்டு தனியாக வந்துட்டேன், 2 பேரும் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இத்தனை வருஷமா 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரப்போகிற மருமகளை வரவேற்கிறதுக்காக நிறைய நகையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃபேமிலியை மீட் பண்ண போகிறதுக்காக சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்க. அம்மா இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கீங்க,
போறாங்க. அங்க பாக்குறவங்க நீங்க என்னோட அக்கான்னு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கலாய்ச்சிட்டு இருக்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு ஹீரோ அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா பிரைவேட் டின்னர் தான் காட்டுறாங்க. இப்ப அந்த டின்னர்ல 2 பேரோட ஃபேமிலி மீட் பண்ணிட்டு இருக்க. அவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா நடந்தது என்னமோ நடந்து போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் ஓகேவான்னு சொல்ல இவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா இந்த நகை எல்லாம் உனக்காக தாமா வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அவங்க பரம்பரை நகை எல்லாத்தையும் ஹீரோயின்ட்ட கொடுக்க, ஐயோ ஆன்ட்டி இதெல்லாம் காஸ்ட்லியானது மாதிரி இருக்கு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல, இதெல்லாம் மருமகளுக்குன்னு உள்ளது நீ தான் வச்சுக்கணும் வாங்கிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் இதை வாங்கிக்கிறா. இப்ப ஹீரோயினோட அம்மாவை பாத்தீங்கன்னா இங்க பாருங்க என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக தான் இந்த கல்யாணம், மற்றபடி வரதட்சணை எல்லாம் எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ போட்டிருக்க ட்ரெஸ் சூப்பரா இருக்குமா, அப்படியே டிசைனர் ட்ரெஸ் மாதிரி இருக்கு, போடுறதுக்கே கம்ஃபர்டபுளா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆமா சரியா சொன்னீங்க, இதை நானே டிசைன் பண்ணேன், ஃப்ரீயா இருந்தா ஒரு நாள் என்னோட ஷாப்புக்கு வாங்க உங்களுக்காகவும் பண்ணித்தரேன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பார்ட்டிலாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வர அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா கடையில அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பாவை பாத்தீங்கன்னா டிப் டாப்பா ரெடி ஆகி யங்ஸ்டர் மாதிரியே வந்திருக்காரு. இப்ப அவரை பார்த்தோன்னே இவங்களோட முகமே மாறி போயிட்டு இருக்க. அவரை பாத்தீங்கன்னா இங்க வாங்கி இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும், சீக்கிரமா நான் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு டிசைன் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ஊர்ல நிறைய கடை இருக்கு, அங்க போக வேண்டியதானே, இங்க எதுக்காக வந்தீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. உன்னோட கடையில நீ ரொம்ப நல்லா தப்பேன்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் உன் கடையை தேடி வந்தேன், எனக்காக நீயே நல்ல கோட் சூட்டா ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா சரி நில்லுங்க உங்களை அளவெடுக்கணும்னு சொல்ல, எதுக்காக சொல்ல அளவெடுக்கணும், நான் என்ன மாறியா போயிட்டேன், 21 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அப்படியே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உங்களோட அளவு என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பழசு எல்லாம் மறந்து போச்சுன்னு இவங்க அளவெடுத்துட்டு இருக்க. அவங்க அம்மாவுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. அது பார்த்தோன்னா அவங்க அம்மா ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிட்டு இருக்க. இவரை பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலியோட ப்ரெஷர்னால தான் உன்னை விட்டுட்டு போனேன், ஆனால் இதுக்கப்புறம் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரை யோசிச்சுட்டு உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல இவங்களும் ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. தேவையில்லாமல் எனக்கு கால் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ட்ரெஸ்ஸு தச்சுட்டா நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்ல அவரு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பற்றி யோசிச்சு பார்த்துட்டே ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு இருக்க. அந்த ட்ரெஸ்ஸை கருக்கி விட்றாங்க. அம்மா என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நல்லா தான் இருக்கேன். சரி மாப்பிள்ளையோட பாட்டிக்காக ஏதோ ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணதான் இருந்தியே பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைம்மா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சீக்கிரமே முடிச்சிருவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மைண்டு ஃபுல்லாகவே அவங்க அப்பாவை பற்றி தான் இருக்கு. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் அவங்க அப்பாவை தான் கட்டுறாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யான்சி என்னோட பொண்ணுதான், இவ என்னோட பொண்டாட்டி தான், இத்தனை வருஷம் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருந்ததே என் மனசுல நீ இருந்ததுனால தான், உனக்கு கால் பண்ணலாமா வேணாமா, உங்ககிட்ட பேசாம இருக்க முடியலையே அப்படின்னு அவரை பார்த்தீங்கன்னா கையில போனை வச்சுட்டு குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் அவரோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்கான். இந்த ஆளு இத்தனை வருஷம் பேச்சுலரா தான் இருக்காரு, இப்போ போய் ஒரு பொண்ணோட டீட்டெயில் கேட்டுட்டு இருக்காரு, என்னாச்சுன்னு தெரியல, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆளுக்கு இப்பதான் லவ் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள வச்சுட்டு நேரா அவரை பாக்குறதுக்காக தான் வராரு. இப்ப அசிஸ்டன்ட் என்ன சாரானா, சார் அவங்க பொண்ணு யான்சி இருக்காளே அவளுக்கு டிசைனிங் காம்படிஷனா ரொம்ப பிடிக்குமா, அந்த காம்படிஷன்ல அவள் நேஷனல் லெவலில் கூட வின் பண்ணியிருக்கா அப்படின்னு ஹீரோயினை பற்றின டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கா. அவளோட டிசைனிங் காம்படிஷனுக்கு நம்ம தனியாக ஸ்பான்சர் பண்ணுறதா அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க, இதுக்காக ஸ்பெஷலாக டீம் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ண ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் ஹீரோவோட பாட்டிக்காக ட்ரெஸ் டிசைன் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட எக்ஸ்ட்ரா கால் பண்ணான். அவனுக்கு லாயர் நோட்டீஸ் வந்துருச்சு போல. இப்போவே கால் பண்ணோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன்னை ஜெயிலுக்கு தள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தயவு செஞ்சு கேஸை வாபஸ் பண்ணனா அவன் கெஞ்சிட்டு இருக்க. இவன் முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. இவ பாட்டிக்காக எந்த ட்ரெஸ் டிசைன் பண்ணாலும் அந்த ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு இருக்க. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாட்டி சொல்றாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக 2 நாள் கண்ணு முழிச்சு இதை டிசைன் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்க. ஏமா உன்னை நீ கஷ்டப்படுத்திக்கிற, பாட்டிக்காக நீ பொறுமையாக டிசைன் பண்ணல அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் பாட்டின்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா இவளுக்காக காஸ்ட்லியான பிரேஸ்லெட் எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஐயோ பாட்டி இது காஸ்ட்லியா இருந்து எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த வீட்டோட மருமகனே வேணான்னு சொல்லக்கூடாது போட்டுக்கன்னு சொல்லிட்டு அவளோட கையில போட்டு விட்டுட்டு இருக்க. இவ்வளவு போட்டுக்கிறா. இப்போ ஹீரோயின் ஹீரோட ஃபேமிலியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவை கூட்டிட்டு லாயரை பார்க்க தான் வந்திருக்கா. ஏன்னா லாயர் தான் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. இப்போ லாயர் என்ன சொல்றானா, கேஸ் நம்ம பக்கம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, அவனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால என்னோட டிராயிங்கை மிஸ்யூஸ் பண்ணல, அதுக்காக அவன் மன்னிப்பு கேட்கணும், எனக்கு காம்பன்சேஷனா பணம் கொடுக்கணும்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலான்னு இவரே சொல்லிட்டு இருக்க. இந்த செடிவிலோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட டீட்டெயிலை வச்சுட்டு இவ கன்ஃபார்மா என்னோட பொண்ணு தான்,
காலேஜ்ல ஜூனியரா படிச்சிட்டு இருக்கா. என்னால நம்பவே முடியல எனக்கு 21 வயசுல ஒரு பொண்ணு இருக்கான்னு. இதை நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்கேன்னு அவர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கு கரெக்டா அந்த லாயர் தான் வரான். லாயர் எதுக்காக இங்க வந்திருப்பானா, இந்த லாயர் ஆஃபீஸ் உங்க அப்பாவோட கம்பெனிக்கு கீழே தான் வரும். இப்போ இவரை பார்த்தீங்கன்னா, சார் யான்சியோட கேஸை நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இங்கேயே விசாரிக்கலாம்னு சொல்லி அவளோட எக்ஸை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க மேடம் உங்க மேல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு காம்பன்சேஷனா பணம் கொடுக்கணும், நீங்க சாரியை கேட்கணும்னு சொல்ல, ஆனா நாங்க 2 பேரும் ஒன்னா தான் சேர்ந்து ஸ்டுடியோல வேலை பார்த்தோம். இது அங்க உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும். அப்படி இருக்கிறப்ப கேஸ் ஃபைல் பண்றது நியாயம் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அவங்க உங்க கூட ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் இருக்கா? நீங்க கான்ட்ராக்ட் சைன் போட்டு அவங்க கிட்ட வேலை வாங்கியிருக்கீங்களா? அந்த மாதிரி எதுவும் கிடையாது. கேஸ் கொடுத்தா நாங்கள் தான் வின் பண்ணுவோம். மேடம் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் வச்சிருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்ல, இவனும் வேற வழி இல்லாமல் அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறான். இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட அப்பாவை பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் யான்சியை பற்றி அவளோட குடும்பத்தை பற்றி எந்த கேஸ்னாலும் என்கிட்ட தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு இவனே சொல்கிறான். இப்போ இந்த லாயர் பார்த்தீங்கன்னா அவரோட லாயர் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம், இவரை நம்ம கம்பெனியோட ஒன் ஆஃப் த சேர்மன், இந்த சின்ன கேஸ் இதுக்காக எடுத்து நடத்தினாரு. இந்த பொண்ணுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தமாக இருக்கும்? ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு இவனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் ஹீரோக்கு தான் கால் பண்ணான். இப்பவே கால் பண்ணி, உனக்கு ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் சாண்ட்லர் தெரியும்ல, அவர் உன் பொண்டாட்டியோட கேஸில் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தார். உன் பொண்டாட்டியோட கேஸ் ஜெயிக்க காரணமே அவர் தான். அவர் கூப்பிட்டு வச்சு அவர் முன்னாடி தான் இந்த கேஸை விசாரிச்சாரு. ஏன் இப்படி பண்ணாரு? ஒருவேளை அவருக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தமாக சொந்தக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைடா, நீ எதோ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ பேசிட்டு ஃபோனை வச்சுட்டேன். ஹீரோக்கு ஒரே டவுட்டாக இருக்கு, அவர் இதுக்காக நம்ம கேஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அவங்க அப்பா ஹீரோனை பற்றி விசாரிக்கும் போது தான் இவன் இப்படி ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கானோ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. அவங்க அம்மா செக் பண்ணுறேன் வான்னு சொல்லி கிளினிக்கு கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்கா, ஆனால் ஸ்ட்ரெஸ் மட்டும் ஆகாத, ரிலாக்ஸ் ஆயிரு, சரி எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிற முன்னாடி பேச்சுலர் பார்ட்டி வைக்கணும்ல, அதுக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பேச்சுலர் பார்ட்டி வச்சு ஹீரோனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அவனோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கான். சார்லே கம்பெனி பிரசிடென்ட் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரை எப்படி எனக்கு தெரியும், நானே ஒரு சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட், எனக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவனும் இவ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்போ இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு செருப்புலாம் மாற்றி விட்டுட்டு இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணி நாளைக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்காக நான் ஏதாவது சாப்பாடு செய்கிறேன் சாப்பிட்டு போகலான்னு சொல்ல, இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ இவளுக்காக அவனோட கையாலே சாப்பாடெல்லாம் செய்ய 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு இவ கேட்குறா. இந்த ட்ரெஸ்ல பார்க்க எப்படி இருக்கே, கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் ஓகே தான், இந்த டையை மட்டும் கழட்டிட்டா கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. உன்னோட ஐடி எடுத்துட்டு வான்னு ஹீரோ சொல்ல, சரி உடனே வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வரேன்னு ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வந்து, அம்மா என்னோட ஐடி கார்டு எங்க, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு சொல்ல, இதோ உடனே எடுத்துட்டு வரேன்னு அவங்க அம்மா ஐடி கார்டு எடுத்துட்டு வராங்க. இப்போ இப்படியே கட் பண்ண ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கல்யாண சர்டிஃபிகேட்டை ஃபோட்டோ எடுத்து அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவங்க கல்யாணத்துக்காக வாங்கின ரிங் எடுத்து அவ கையில் போட்டு விட்டுட்டு, இன்னிலேருந்து நீ நானும் புருஷன் பொண்டாட்டி, என்னோட கையில் ரிங்கு போட்டு விடுன்னு சொல்ல, இவ்வளோ ஹீரோவோட கையில் ரிங்கு போட்டு விடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு சர்ப்ரைஸாக ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றா வாழ்றதுக்காக ஹீரோ புதுசாக ஒரு வீடு வாங்கியிருப்பான். அந்த வீட்டுக்கு தான் கூட்டு வந்திருக்கான். இதுதான் நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ போகிற தனி வீடு. அந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூம், இந்த இடத்துல கிச்சன் இருக்கு, அப்புறம் இந்த இடத்துல ஸ்டடி ரூம் இருக்குன்னு ஹீரோ ஒன்று அவளுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இவளால நம்பவே முடியல. என்னங்க இதெல்லாம் பார்க்க கனவு மாதிரி இருக்குன்னு இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோவா அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவளுக்கு கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்லிடுறான். நானும் ப்ரொஃபஸரை கல்யாணம் பண்ணியிருக்கோண்டின்னு சொல்ல, உண்மையாவை சொல்கிறேன் என்னால் நம்பவே முடியல, கல்யாண வாழ்த்துக்கள் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அம்மாவோட கடையை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் கடையிலேருந்து சீக்கிரமாக போயிடுவேன், ஏன்னா என் மாப்பிள்ளை குடும்பத்தோட எனக்கு டின்னர் பார்ட்டி இருக்கு, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதை செலிப்ரேட் பண்ண போறேன்னு அவங்கள பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கடையை விட்டு வந்துட்டு இருக்க. அவங்க போன கையோட அந்த இடத்துக்கு இவளோட அப்பா தான் வராரு. இப்போ அவர் வந்து எங்க ரோஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்கள எதுக்காக தேடினீங்கன்னு இவங்க கேட்குறாங்க. இல்லை என்னோட ட்ரெஸ்ஸு தைக்கி கொடுத்துருந்தேன், அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்னு இவர் சொல்ல, அவங்கள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாரும் போயிருக்காங்க, நீங்கள் இன்னொரு நாள் வந்தால்
நல்லா இருக்குன்னு சொல்ல எனது கல்யாணமான இவர் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. என் பொண்ணு காலேஜ் கூட முடிக்கல, அதுக்குள்ள எப்படி கல்யாணம், யாரை கல்யாணம் பண்ணியிருக்கான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி குழம்பி போய் முழிச்சிட்டு அவரோட ஆளுங்களை கால் பண்ணி இவ யாரை கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்ற டீட்டெயில் விசாரிக்க சொல்றாரு. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோனோட வீட்டில் இவங்களுக்கு கல்யாணம் நடந்ததுக்காக சின்னதாக ஒரு பார்ட்டி வச்சு அவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாரையும் கூப்பிட்டு டின்னர் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த டின்னர் பார்ட்டியில் எல்லாரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட வீட்டுக்கு போவேன்னா அம்மாவோட வீட்டுக்கு போகலாம், ஏன்னா கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நாளில் அதனால அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா, கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் நான் தலையிட முடியாதுமா, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில் எந்த முடிவு எடுத்தாலும் நீ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. எங்கள் அம்மா எப்பவும் என் கூட தானே இருக்காங்க, நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி இவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவருக்கு நிம்மதியாக தண்ணி கூட குடிக்க முடியல. என் பொண்ணுக்கு சின்ன வயசு தான் ஆகுது, ஏன் கல்யாணம் பண்ணியிருக்கா, எதுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கான்னு ஒன்றும் புரியலன்னு முழிச்சிட்டு இருக்க. அவருக்கு அவரோட ஆளுங்க தான் கால் பண்ணாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி சார் அவர் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாரு, அவரோட குடும்பமே டிசிஎம் குடும்பம், ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் படித்த ஒரு குடும்பம், அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே டாக்டர்ஸ் தான், அவங்க ஃபேமிலி பேரில் நிறைய கிளினிக் கூட இருக்குது, அவங்க கொஞ்சம் ஃபேமஸான ஃபேமிலி தான் அப்படின்னு அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருக்க. இவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கும் அந்த மெடிக்கல் குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் தெரியலையே, எப்படி ரெண்டு பேருக்கும் லிங்க் ஆச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவர் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு அவனோட ரூமுக்கு வர அவனோட பெட்ரூமில் ஃபர்ஸ்ட் நைட்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ் வச்சிருக்காங்களே, அது எனக்காகவா, நான் போட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, போடுறதுக்காக தானே வச்சிருக்காங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ போய் அந்த ட்ரெஸ்லாம் போட்டு வரா. இப்போ இப்படி போட்டுட்டு வந்து பெட்ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு அவனோட அம்மா தான் கால் பண்ணாங்க. டே மருமக ப்ரெக்னெண்டாக இருக்கான்றதை மறந்துடாத, உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இவங்க இப்படி சிறந்த பார்த்த உடனே ஹீரோயின் வைக்கப்பட்டுட்டு பெட்ஷீட்களை போய் ஒளிஞ்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்காது, நம்ம ரெண்டு பேரும் நார்மலாக தான் தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்ல இவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்கான். உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் நீ வாங்கி ஆகணும், எதுவும் வேண்டாம்னு சொல்லக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு ஷாப்பிங் வந்து அவளுக்கு தேவையான ஹேண்ட்பேக்கு ட்ரெஸ்ஸுன்னு நிறைய பொருள் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா எது வேணாலும் கூச்சப்படாமல் கேளு, நான் போய் உனக்காக சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமைக்க போயிட்டு இருக்க. இந்த செடியிலோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு நிறைய டைம் கால் பண்ணி பார்க்க அவங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன இவ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா, என்ன அந்த அளவுக்கு வெறுத்துட்டு இருக்காளா, நீ எப்படி இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்துட்டு இருக்கியோ அதே மாதிரி தான் நானும் உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவர் இவங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்க. இந்த செடி ஹீரோனோட அம்மா இப்போதான் ஃபோனே பார்க்குறாங்க. அவங்க பிஸியாக இருந்ததுனால ஃபோனை கூட பார்க்கல. என்ன இருந்தாலும் இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கான், ஆனாலும் நம்ம மறுபடியும் அவருக்கு பண்ணக்கூடாது. ஒருவேளை நான் கால் பண்ணுற நேரமாக பார்த்து அவரோட பொண்டாட்டி பிள்ளைங்க யாராவது பக்கத்தில் இருந்தால் அவருக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க ஃபோன் பண்ணாமல் விட்டுடுறாங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் குளிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் தான் நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆனால் கிஸ் பண்ணுறதுல ஒன்று தப்பில்லைன்னு ஹீரோ அவ்வளோ கிஸ் பண்ண ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ ஹீரோவளோட கையை எடுத்து நெஞ்சில் வச்சுட்டு கிஸ்ஸை தவிர மற்ற ரொமான்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்று வேண்டாம், எனக்கு தூக்கம் வருதுன்னு இவ கூட கூடன்னு தூங்க போயிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு தூக்கம் வருது, ஒன்று பக்கத்தில் வச்சுட்டு எனக்கு தாண்டி தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட அம்மா அவங்களோட கடையை ஓப்பன் பண்ணலான்னு வந்துட்டு இருக்க. பார்த்து அந்த செடிகளோட அப்பா கடைக்கு வெளியவே உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் இவங்க வருவாங்கன்னு கடைக்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவங்க கடை திறக்கிறத பார்த்தவொன்னே நான் நேற்று ஃபுல்லாக உனக்கு கால் பண்ணேன், ஏன் ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட காலை எதுக்காக எடுக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணதுன்னு சொன்னேன், அப்படி இருக்கிறப்ப எதுக்காக என்னை தொலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க இப்படி கேட்டவனா அவரை பார்த்தீங்கன்னா யான்சி என்னோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட பொண்ணா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ நானும் பார்த்து 21 வருஷம் ஆகுது, யான்சி உன்னோட பொண்ணா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, யான்சியோட டேட் ஆஃப் பர்த்தை நான் பார்த்தேன், நான் உன்னை விட்டு போய் 9வது மாதம் அவள் பிறந்திருக்கிறா, இதுக்கு என்ன அர்த்தம், அவள் என்னோட பொண்ணுன்னு நல்லாவே தெரியுது, அவள் பேருக்கு பின்னாடி அவங்க அப்பா பேரும் கிடையாது, உன்னோட பேர் தான் வச்சிருக்க, அப்படின்னா அவள் என்னோட பொண்ணு இல்லாமல் வேற யாரோட பொண்ணா இருப்பா, அந்த டைம்ல நீ நான் தான் காதலிச்சிட்டு இருந்தா அப்படின்றத மறந்துடாத, அது மட்டும் இல்லாமல் யான்சியோட முகம் பார்க்க லைட்டா என்னோட முகம் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, ஆமா அவள் உன்னோட பொண்ணா இருந்தா என்ன, அவளை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கீங்களா, அது கனவுல கூட நடக்காது, நீங்க இல்லாம நானும் என் பொண்ணு சந்தோஷமா தான் இருக்கோம், எங்க வாழ்க்கையில நீங்க வராம இருந்தா அதுவே போதுன்னு சொல்ல, இவங்க இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவரை பார்த்தீங்கன்னா நான் சொல்றதை கேளு அப்படின்னு பேசலான்னு வரும்போது அந்த கடையில வேலை பார்க்குற இன்னொருத்தவங்களும் வந்துடுறாங்க. அவங்க வந்தவொடனே இவரை பார்த்தீங்கன்னா அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு.
இப்போ இந்த செடிகளோட அம்மாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹிரேன் தான் வரா. அம்மா நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அதான் அவங்கள பார்க்க வந்துட்டேன்னு சொல்ல, நீ கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாவோட நினைப்பே வந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் எங்கள் அம்மாக்கு என் நினைப்பு வருது அப்பெல்லாம் கால் பண்ணி கூப்பிடுங்க ஓடி வந்துடுவேன்னு சொல்லி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அவங்க அம்மா அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட கிளினிக்கில் இருக்க. அவனை பார்க்கறதுக்காக இவளோட அப்பா தான் வராரு. இப்போ வர பார்த்தீங்கன்னா நான் பேஷண்ட்டே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹீரோ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. இப்போ அவரோட பேரை சொன்னவொன்னே ஹீரோக்கு டவுட் வந்துடுது. இதே பேரை சொல்லி தான் என் ஃப்ரெண்டும் பேசினான், இவன் இதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோவும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்பி வச்சுட்டு என்ன யோசிக்கிறானா, இவர் எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கணும், இவர் சாதாரணமாக என்ன பார்க்க வந்த மாதிரி எனக்கு தோணல, யான்சிக்கு இவருக்கு என்ன சம்மந்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு டவுட் வந்துட்டு இருக்கு. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவங்க அம்மாவோட கடைக்கு வந்துட்டு இருக்க. அவளுக்கு அவங்க அப்பா கம்பெனிலேருந்து தான் கால் வருது. ஆக்சுவலாக சார்லே கோஆப்ரேஷன் லிமிடெட் அவங்க அப்பாவோடதுன்னு இவங்க அம்மாவுக்கு தெரியாது. அவர் பெரிய பணக்காரர் அப்படின்ற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. இப்போ உங்க கம்பெனிலேருந்து கால் பண்ணி உங்கள் டிசைன் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் கம்பெனி உங்கள் கூட கோஆப்ரேஷன் பண்ண விரும்புதுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு இப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். அம்மா பெரிய கம்பெனிலேருந்து கால் பண்ணி வேலைக்கு கூப்பிடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்ல, உன் சுச்சுவேஷன் என்னன்னு அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுமா, அதுக்கப்புறம் உன்னை வேலைக்கு வச்சுக்கிறது வச்சுக்காதது அவங்க விருப்பம்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு தான் வரா. இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து அவங்க அப்பாவை மீட் பண்ணிட்டு இருக்க. அவரை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எனக்கு வயிறு வலி வந்தப்போ நீங்கள் தானே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்க, என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்யூன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் என் கடமை தானே பண்ணேன்னு இவர் சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களோட ஆஃபர் பற்றி கேள்விப்பட்டேன், ஆனால் என்னால் வேலை பார்க்க முடியாது, நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன், அதுவும் என்ன கிராஜுவேஷன் கூட வாங்கல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னால் நீங்கள் கொடுக்குற வேலையை பார்க்க முடியுமான்னு தெரில, அதனால உங்க கூட கோஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல, இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்க அப்பா ஷாக் ஆகிறாரு. இவ்வளோ சின்ன பொண்ணா இருந்துட்டு எப்படி இவ பிரெக்னென்ட் ஆகலாம், இவ வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர் குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குமா, நீ நினைக்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் அதிகமாக இருக்காது, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வேலை பாரு, அது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கணும்னு தோணுச்சுன்னா கூட தாராளமாக தூங்கிக்க, நீ இந்த இடத்துல வேலை பார்த்தா உனக்கு ஃபுல் போனஸ் இருக்கும், பிரெக்னன்சி லீவுக்கு ஃபுல் சம்பளம் கூட தருவோன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன வித்தியாசமான கம்பெனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு நீங்கள் சொல்கிறத பற்றி நான் யோசிச்சு பார்க்குறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பார்த்து பத்திரமா போன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா என் பொண்ணை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா கூடவே பேர பிள்ளையும் கூட்டிகிட்டு போகணும் போலையே, அதுக்குள்ளே என்ன தாத்தா ஆக்கிட்டா அப்படின்ற மாதிரி அவரை முழிச்சிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட அம்மா வீட்டில் இருக்கா. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் கால் வருது, சார்லிக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த கால் வந்தவுடனே இவங்கள பார்த்தீங்கன்னா அலறி அடிச்சுக்கிட்டு சார்லிவை பார்க்கறதுக்காக தான் வராங்க. ஹாஸ்பிட்டல் வந்தவுடனே அவரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, மேடம் சாருக்குன்னு ஃபேமிலி மெம்பர் யாரும் கிடையாது, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீங்கள் கூட இருந்து பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போக, இவங்களும் சரின்னு சொல்லிட்டு கூடவே இருந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் உட்காந்து இவரை பார்த்துட்டு அவருக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்க. இவரை பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, கூட இருந்து பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும், எனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வான்னு சொல்ல, இவங்களும் சரின்னு சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் கிடையாதா, கல்யாணம் ஆகி குழந்தை குட்டின்னு இருப்பாருன்னு பார்த்தா அனாதையாக இருக்காரா, ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தான் வராங்க. ஆமாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் ஃப்ரெண்டு ஒரு ஆளுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்குமா, அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, எந்த ரூம்னு சொல்லுங்கம்மா நாங்களே பார்க்க வரேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேணாண்டா நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பி வச்சுட்டு சார்லிவை பார்க்கறதுக்காக தான் வராங்க. இப்போ அவங்க அவருக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, உங்களை பார்த்துக்கிறதுக்காக உங்க ஃபேமிலி மெம்பர் யாரையாவது கூப்பிடலாம்ல, உங்க அம்மாவை கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்ல, எங்க அம்மா உன்னை நல்ல விதமாகவே நடத்த மாட்டாங்க, அப்பையிலேருந்து நான் அவங்க கிட்ட ஒழுங்கா பேசுறதில்ல, அவங்க கூட பேசி 21 வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கு இவரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துட்டு வராரு. பார்த்தா அந்த சாப்பாடு எல்லாம் இவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான், என்ன இவன் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரான் அப்படின்ற மாதிரி அவங்க முழிச்சிட்டு இருக்க. இவரை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உனக்காக தான் சாப்பிடு அப்படின்னு சொல்ல, இவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கதை ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க ஒருவேளை அவர் எனக்கு ஸ்டெப் ஃபாதராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி கேட்க, யாருக்கு தெரியும், இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு, போக போக என்னன்றதை அவங்க அம்மாவே சொல்லுவாங்க, இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணா வா போலான்னு சொல்லி ஹீரோவில் கூப்பிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா கடையில் வேலை பார்க்காம ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்கா. அது கடையில் வேலை பார்க்குற இன்னொரு ஆண்டி பார்க்குறாங்க. இப்போ அவங்க இப்படி அப்செட்டாக இருக்கதை
வரதை பார்த்தோன்னா அவங்க ஹீரோயினுக்கு தான் மெசேஜ் அனுப்புறாங்க. உங்க அம்மா ஏதோ அப்செட்டா இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்ல, கடையில் என்ன நடந்தாலும் எனக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்கன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு நம்ம ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, நம்ம 2 பேருக்கும் 3 மாசம் கடந்து போச்சு, அந்த விஷயத்த மறந்துடாதுன்னு சொல்ல, அதுக்காக இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. என்ன பண்ணணுன்றத நான் சொல்றேவான்னு ஹீரோவில் கிஸ் பண்ணிட்டு நேராக பெட்டுக்கு தான் தூக்கிட்டு வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு போக, நீ எனக்காக என்ன சாப்பாடு சமைச்சிருக்கன்னு நான் கெஸ் பண்றேன் பாரு, சிக்கன் சூப் தானே பண்ணிருக்கேன்னு இவர் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல உண்மையாவே சிக்கன் சூப் தான் இருக்கு. இப்ப அவரை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு நைஸா கடைக்கு வந்துட்டு இருக்க. அது இந்த ஆன்ட்டி பாத்துறாங்க. இப்ப அது பார்த்தோன்னா ஆன்ட்டி பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு தான் மெசேஜ் அனுப்புறாங்க. உங்க அம்மா அந்த ஆளை பாக்குறதுக்காக மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்கன்னு இவங்க வத்தி வச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனோட அம்மா பாத்தீங்கன்னா அவரோட உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியலையே, கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு இவங்க கால் பண்ணி கேட்க, அவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் போனை கொடுத்துறாரு. இப்ப அவரை பாத்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்காம வீட்டுக்கு வந்துட்டேன்னு அவங்க கிட்ட சொல்றா, எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்ற அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்னு இவர் சொல்ற எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அதை பார்த்தவொடனே இவரை பாத்தீங்கன்னா என் மேல அக்கறை இருக்கிறதுனால தானே கால் பண்ணி பேசுறா, என் மேல உள்ள காதல் இன்னும் குறையலன்னு இவர் இந்த வயசுல வைக்கப்பட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனோட அம்மாக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. இவர் ட்ரீட்மெண்ட் பார்க்காம போயிட்டாரா, என்னாச்சுன்னு தெரியலன்னு உங்க நேரம் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா அந்த பெட்டே காலியா தான் இருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்களே பாத்தீங்கன்னா அவரோட அட்ரஸ் கூட தெரியாது, எங்கன்னு நான் போய் தேடுவேன் அப்படின்னு இவங்க மறுபடியும் அவங்களோட கடைக்கு வந்துட, அவங்க நினைப்பு ஃபுல்லாவே அவர் மேலதான் இருக்கு. அவருக்கு உடம்பு சரியானுச்சா சரியாகலையா ஒன்னும் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இவங்க நடந்து வந்துட்டு இருக்க. முன்னாடி இருக்க கதவை பார்க்காம அதுல போய் இடிச்சுக்கிறாங்க. இப்ப அவங்க இப்படி இடிச்சதை பார்த்தோன்னா அவங்கள பாத்தீங்கன்னா ஐயா அக்கா பார்த்து வர மாட்டீங்களா, வாங்க ஹாஸ்பிட்டல் போலான்னு அவங்க அம்மாவை கூட்டிட்டு ஹீரோ இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வர, ஆன்ட்டி பார்த்து வாங்க, தலையில ரொம்ப அடிபட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க. ஹீரோ சொல்ற எதுவுமே அவங்க மண்டையிலே இல்ல, அவங்க மனசு ஃபுல்லாவே அவர்கிட்ட தான் இருக்கு. இப்ப அவங்க ஹீரோவை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில அவர் தான் நிக்கிறாரு. இப்ப அவர் இவங்களை பார்த்தோன்னே, என்ன டாக்டர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்க, உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இவங்க செவத்துல இடிச்சுக்கிட்டாங்க, அதனால அவங்க மருமக பிள்ளை தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாருன்னா அவங்க சொல்லி இருக்க. இவங்கள பாத்தீங்கன்னா உங்க உடம்பு எப்படி இருக்கு, உங்களுக்கு உடம்பு முடியலன்னா இவர்கிட்டே ட்ரீட்மெண்ட் பாருங்க, ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுக்காத மாதிரி அந்த இடத்த விட்டு போக, என்ன இவ கண்டுக்காத மாதிரி போறா, வேணும்னு எதை அப்படி பண்றான்னு நினைக்கிறேன், அப்புறமா உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட தான் வராரு. இப்ப அவர் ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு இப்பதான் சர்ஜரி பண்ணிருக்காங்க, அங்க இங்க வலிக்குது, ஒரு 2 மாசத்துக்கு மருந்து குடியான்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு நிறைய மருந்து எடுத்து கொடுக்குறான். இப்ப அவர் இப்படி வாங்கிட்டு போறதை பார்த்தவொன்னே ஹீரோக்கு டவுட், இவர் என் மாமியாரை கரெக்ட் பண்றதுக்காக என்னையும் கரெக்ட் பண்ண வந்திருக்காரோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இந்த இடத்துக்கு அந்த சார்லே வந்துட்டு போனாரு, உங்க அம்மாக்கு அடிபட்டுருச்சுன்னு உங்க அம்மா வந்தாங்க, கூடவே இந்த சார்லேவும் வந்துட்டு போனாரு, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு, என்னாச்சுன்னு தெரியல, ஒருவேளை 2 பேருக்கும் சண்டையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. யாருக்கு தெரியும், போக போக நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அவங்க அம்மாவோட கடைக்கு வந்துட்டு இருக்க. பார்த்தா கடைக்கு வெளியே ஜன்னல் வழியா இவர் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவர் இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே ஹாய் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் சொல்லிட்டு இருக்க. இந்த செடிகளோட அம்மா பாத்தீங்கன்னா ஏன் வெளில நிக்கிறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இருக்க. இந்த சைடு சார்லேவை பார்த்தோன்னா அவங்க ஷாக் ஆயிட்டு, நீங்க இங்க வந்தது உங்களோட சூட்டு வாங்கிட்டு போறதுக்காக தானே, உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி இவங்க பேசி சமாளிக்க, இவங்க சமாளிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் உங்க 2 பேருக்குமே புரியுது. இப்ப அவங்க எல்லாரும் கடைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா என்ன பாத்துட்டு இருக்கீங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் உட்காந்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் தப்பான நேரத்துல வந்துட்டோம் போல, அமைதியா அந்த இடத்த விட்டு போலாமா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்ல இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்னங்க உங்களோட ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயின் என்ன கேட்குறானா, அம்மா ஹாஸ்பிட்டலில் உங்களோட ஃப்ரெண்டு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னீங்களே அது இவர் தானே அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மாவும் ஆமான்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகாமல் எனக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸு கூட தக்கி கொடுக்கணும், அளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. இவர் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி கூட சாப்பிடாம இருக்கா, அதனால நாங்கள் 2 பேரும் போய் வெளியே சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது நான் சாப்பிடலையான்னு ஹீரோயின் கேட்குறோம். ஆமாண்டி 2 பேரும் தனியாக இருக்கட்டும் வா போலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆமாம்மா நாங்கள் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறோன்னு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. அவங்க 2 பேரையும் தனியாக விட டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவர் ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாரு, பேசிட்டு வரட்டுன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவர் எங்கள் அம்மாவை எங்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறாரு, இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க.
உங்க அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ணா பண்ணிக்கட்டும், அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், நீ ஏன் சொல்ல கோவப்படுறன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அட போங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவத்தோட அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, இத்தனை வருஷமா என்ன பார்க்க நீ வரவே இல்லை, நீ செத்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப திடீர்னு வந்து எதுக்காக என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனது டார்ச்சர் பண்ணேனா, நான் வந்ததே உனக்காக தானே அவர் சொல்லிட்டு இருக்க, எனது எனக்காகவா, யாராவது 21 வருஷம் கழிச்சு எனக்காக வந்தேன்னு சொன்னா நான் நம்பவே நினைக்கிறியா, நானே என்னோட பொண்ணு யான்சையும் சந்தோஷமா தான் இருக்கோம், என் மாப்பிள்ள கூட நல்லதா பாத்துக்கிறாரு, எங்க வாழ்க்கையில குறுக்க வராத, இவ்வளவு வருஷம் நீ இல்லாம தான் வாழ்ந்த, இப்பவும் நீ இல்லாம தான் வாழ்ந்தோம், என்னால உனக்கு ரெண்டாவது பொண்டாட்டியெல்லாம் இருக்க முடியாது, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க உனக்கு காரி துப்ப மாட்டாங்க, என்ன பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சா ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, எனது பொண்டாட்டி பிள்ளைங்களா, என்னை பார்த்தா கல்யாணம் மாதிரி தெரியுதா, இங்க பாரு 21 வருஷத்துக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணேன் அப்படின்றத ஒத்துக்கிறேன், அப்பையிலேருந்து இப்ப வரைக்கும் என் மனசுல யாருமே கிடையாது, நான் யாரையுமே கல்யாணம் பண்ணல, என் மனசுல நீ மட்டும்தான் இருக்கனே இவர் பேசிட்டு இருந்தவாக்க அவருக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. அதை பார்த்த உடனே இவங்கள பாத்தீங்கன்னா, என்னாச்சு டாக்டரை கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கே தெரியாது, பணம் தான் வேணும்னு 21 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை விட்டுட்டு போனேனே, அப்பையிலேருந்து இப்ப வரைக்கும் யாரையும் கல்யாணம் பண்ணல, தனியாலாம் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் வயசான ஒரு பேச்சுலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவர் சொன்னதை கேட்டவனா அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. 20 வருஷம் விட்டுட்டு போய் இப்ப வேணும்னு வந்து நிக்கிறியடா, நீ எல்லாம் விளங்கவே மாட்டே அப்படின்னு சொல்லி அவங்க கோச்சிக்கிட்டு இருக்க. இவரை பாத்தீங்கன்னா, நான் வேணும்னு விட்டுட்டு போல, பணம் காசு வேணும்னு உன்னை விட்டுட்டு போனேன், இப்ப எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு ஃபேமிலி கிடையாது, உன்னையும் பொண்ணையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருந்துச்சு தெரியுமா, தயவு செஞ்சு எனக்காக ஒரு வாய்ப்பு கொடு, உன்னையும் நம்ம பொண்ணையும் நல்லபடியா பாத்துக்குவேன்னு அவர் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்த உடனே அவங்க அம்மா பயந்து போய் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோயினை பாத்தீங்கன்னா, அம்மா நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன், எதுவா இருந்தாலும் வெக்கப்படாம சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவன அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஏமா இந்த அங்கிள் உன்னோட அப்பாவை நீ ஏத்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா இவர் என்னோட ஸ்டெப் ஃபாதரை நான் ஏத்துக்குவேன், எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, அவர் உன்னோட ஸ்டெப் ஃபாதர்லாம் கிடையாது, உன்னோட சொந்த அப்பான்னு சொல்ல, இவங்க இப்படி சொன்னதை பார்த்த உடனே இவளோட முகமே வாடி போயிடுது. இப்ப ஹீரோயின் எப்படி ஷாக் ஆயிட்டு இருக்க, அவங்க அப்பாவை பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து, என் சொத்து எல்லாத்தையும் பொண்ணு பேருக்கு எழுதி வச்சுட்டேன், எனக்குன்னு யாரும் கிடையாது, என் பொண்டாட்டி பிள்ளை இருக்கும்போது நான் இதுக்காக வேற ஆளுக்கு கொடுக்கணும், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த சொத்தெல்லாம் என் பொண்ணுக்கு தான் வரும்னு சொல்ல, என்னது அப்பாவா, அப்பா உண்மையாவே நீங்க தான் என்னோட அப்பாவான்னு கேட்க, ஆமாமா அது ஒரு பெரிய கதை, இதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், இவ தான் உன்னோட அப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் கடையில இருக்கும்போது இந்த மாதிரி வந்து என்ன தொல்லை பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, எனக்கு வேலை இருக்குன்னு அவங்க அம்மா போய் வேலையை பார்த்துட்டு இருக்க. அவங்க அப்பா கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு, இங்க பாரு நான் வேணும்னு ஒன்று விட்டுட்டு போல, தெரியாம தான் பிள்ளை பண்ணிட்டேன்னா அவரை கெஞ்சிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி கெஞ்சிட்டு இருக்கதை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அவர் பொண்டாட்டியை கரெக்ட் பண்றதுல பிஸியா இருக்காரு, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனோட அப்பா இப்படி அவங்க அம்மா கூட ஒன்று சேர்றதை பார்த்து இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஃபேமிலியா ஒன்று சேர்ந்துட்டு இப்படி வாழ்றதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. எனக்கு இந்த ட்ராமா பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஹீரோ ஹீரோயின் ஜோடியை விட இவங்க ஜோடி தான் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த ஜோடி பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.